ஹாய். வீட்டுக்கே திருஷ்டி சுற்றுறது அப்படிங்கிறது முன்ன காலத்தில் இப்போ உங்களுக்கு 50 வயதுக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் 10 வயசில் இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. அமாவாசை நாட்களில் நம்ம வீடுகளில் வீட்டையே சுற்றி போடுவாங்க. நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு அது அவங்கவங்க வட்டார வழக்கத்தில் எது எது அதாவது உப்பு மிளகாய் இது போல் மனிதர்களை சுற்றிட்டு வீட்டையுமே சுற்றி போடுறது வழக்கம். இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிறது இந்த கலச பொடின்னு சொல்லக்கூடியது. இந்த பொடியில் எண்ணற்ற மூலிகைகள் இருக்குது, திருஷ்டியை கழிக்கக்கூடிய மூலிகைகள். இப்போ ஒருத்தங்க உங்களை ஒரு சொன்னால் தான் திருஷ்டிப்படும்னு இல்லை, யாரோ எங்கேருந்தோ கூட உங்களை பற்றி நினைக்கலாம். அது டெலிபதியாக நம்மளுக்கு சேருது. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை இல்லாதவங்க கூட சில நேரங்களில் திருஷ்டியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறதுண்டு. கண்டிப்பாக நாம் அதுபோல் பாரம்பரிய ஆன்மீக பூமியிலேருந்து தான் நம்மளோட ஒவ்வொரு டிஎன்ஏ நம்மளோட ஜீன் அது போல் தான் இருக்குது. அப்போ நம்பிக்கை இல்லாதவங்க கூட சில நேரங்களில் இப்படி தடுமாறுறது உண்டு, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மீறி நடக்குது அப்படின்னு. இது பல வகையாக, அதாவது நம்மளோட என்ன இன்புட்டு தந்தோமோ அதுதான் இப்போ இந்த ஜென்மாவில் அவுட்புட்டாக நம்மளுக்கு வருது. அது எந்தெந்த ரூபத்தில் வரணும், பண விஷயத்துலையோ மனிதர்கள் விஷயத்தையோ அமானுஷ்ய விஷயத்துலையோ கிரகங்கள் ரீதியாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் மாதம் அமாவாசை ஒரு நாள் மட்டும் இரவு பொழுதில் இரண்ய நேரம்னு சொல்கிறது, அதாவது இரவும் இல்லாமல் பகலும் இல்லாத அந்த 6 மணிக்கு இதை நீங்கள் சுற்றி போடும் பொழுது எல்லா பக்கமும் காமிச்சிடுறது இந்த புகையை. இப்போ பாருங்கள், முன்னாடி மாதிரி கறி இது போலெல்லாம் எடுக்கிறதில்ல. இப்போ நம்மளுக்கு கப் சாம்பிராணியே கிடைக்குது. அந்த கப் சாம்பிராணியை வச்சுட்டு இந்த பொடி ஒன்று நான் போடுறேன் பாருங்கள். இதில் திருஷ்டியை கழிக்கக்கூடிய வெண்கடுகுலேருந்து உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அத்தனை விஷயங்கள் நான் இதில் போட்டு அரைச்சிருக்கேன். அதை நான் அந்த லிங்க்கை கமெண்ட்டில் பின் பண்ணி விட்றேன். இந்த பொடியை நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. மாதம் ஒரு முறை போட்டிங்கன்னா போதும். அதுபோல் நீங்கள் கலச பூஜை செய்கிறவங்களாக இருந்தால், அதுக்கு நான் கலச பொடின்னே தான் இதை நான் பேர் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது திருஷ்டிக்கு அவ்வளவு ஒரு பண வசியத்துக்கு திருஷ்டிக்கு எல்லாமா சேர்ந்தது இந்த பொடி. இதை நான் லிங்க் பண்ணி விட்றேன். கண்டிப்பாக நீங்கள் இதை அரைச்சி வச்சு உபயோகப்படுத்துங்க. ஒரு 11 அமாவாசை தொடர்ந்து இதை போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகிறதும், எது எது தடைப்பட்டு இருந்தது நம்ம குடும்பங்களில் அதெல்லாம் நல்ல விருத்தி ஆகிறதும் எல்லாமா உங்களுக்கு ஒரு நிறைவை தரும். அதாவது சம்பளம் உங்களுக்கு கம்மியாக தான் இருந்தாலும் கூட ஒரு மனசுக்கு நிறைவை தரும். தேவையில்லாத விரயமான செலவுகள் ஆகாது. அதுபோல் இந்த பொடி அவ்வளோ உன்னதமானது. இந்த கப் சாம்பிராணி முதல்ல எரிய வைக்கிறதுக்காக கொஞ்சமாக சூடத்தை நம்ம போடும்போது டக்குன்னு பற்றிக்கும். அதை நம்ம நல்ல அந்த ஒரு பேப்பரில் அப்படியே நம்ம விசிறி விட்டோம்னா சுற்றி அப்படியே கங்குகளாக வந்துடும். அழகாக மேல் ஒரு லேயர் மட்டும் கங்குகளாக வரும். அப்போ நீங்கள் 2 பிஞ்சு மட்டும் இந்த பொடி போட்டால் போதும். அவ்வளோ அடர்த்தியான வாசத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் இதுன்னு சின்ன கப் சாம்பிராணி நீங்கள் பெருசாக வாங்கினாலும் கூட 2 பிஞ்சு போதும். வீட்டினுடைய எல்லா ஜன்னலையும் நம்ம நீக்கி வச்சிடணும். ஏன்னா ஜன்னல் வழியாக எல்லாமே கெட்ட வைப்ரேஷன் எல்லாமே போயிடும். இதை நம்பிக்கையோடு செய்யணும். இதை செய்யும்போது நம்மளோட முன்னோர்களை நினச்சிக்கிட்டே பண்ணணும். ஏன்னா அப்போ முன்னோர்களோட அந்த ஆசீர்வாதமும் அவங்களோட அந்த வெளியேற்றக்கூடிய சக்தி இன்றைக்கி ஒரு நாளைக்கு கடவுள் இறை சக்தி நம்மளோட பித்திருக்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த வலிமையான இந்த திருஷ்டி கழிக்கிறத பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் இப்போ பாத்ரூம்குள்ளே போகக்கூடாது. ஆனால் பாத்ரூம் வெளியே இருந்தே அப்படியே புகையை உள்ளே தள்ளுங்க. உங்களோட வீட்டில் இடுக்கு எல்லாமே எல்லா ஜன்னலையும் ஒரு நிமிஷம் நீக்கி வைங்க. எல்லாம் அந்தந்த ரூமில் இருந்து அப்படியே கெட்ட அந்த சக்தி வெளியே போகும். இப்போ எல்லா பக்கம் காமிச்சிட்டு இப்போ வெளியே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் வெளியே உங்களோட காம்பவுண்டு உங்களுக்கு இருந்ததுன்னா காம்பவுண்டை சுற்றி நீங்கள் வரணும். எல்லா பக்கமும் அப்படி பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் நிலகாலுக்கும் கதவுக்கு பின்னாடி அதை வச்சிடுறீங்க. இப்போ எங்கெங்கே தேவையோ அங்கே எல்லாம் புகை போய்க்கும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வீட்டுக்குள்ளே எல்லாமே புகைமயமாக இருக்கும். எல்லா சக்தியும் போகிறது உங்களுக்கு இரவு நல்ல தூக்கம் வர்றதை முதல்ல உங்களால் உணர முடியும்.
நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.